அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். கடவுளால் அனுப்பப்பட்ட மனிதர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்து ஆண்டவருக்கு ஏற்ற மக்களை ஆயத்தம் செய்ய வந்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுதே தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு இயேசுவை அறிந்து மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தவர். இயேசுவின் பாதையை செம்மைப்படுத்த வந்தவன் நான் என்று தன்னையை தாழ்த்தி கொண்ட பெருமையும் இவருக்கு சாரும். இந்த திருமுழுக்கு யோவானை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில இறைவனுக்கு உகந்தவர்களாக தாழ்ச்சி உள்ள உணர்வோடு இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள நன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்களிடத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தி நீரே. அதனால் மக்களாகிய எங்களுக்கும் உள மகிழ்வை அருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையில் அமைதியின் வழியிலும் நடத்துவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 49, இறை திருவாக்குகள் 1 முதல் 6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பார தூணில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன் இஸ்ரேலே, உன் வழியாய் நான் மாற்றி வருவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோவை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும், கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோவின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேல் காக்கப்பட்டோரை திரும்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதென்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 139 பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றேன். என் நினைவுகளையெல்லாம் தொலையிலிருந்தே உயிர்த்துணர்கின்றேன். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். என் எலும்பு உமக்கு மறைவானதென்று, மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலையின் ஆழ்பகுதியில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். இரண்டாம் வாசகம். இயேசுவின் வருகைக்கு முன்பே யோவான் போதித்து வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 13 இறை திருவாக்குகள் 22 முதல் 26 முடிய. அந்நாள்களில் பவுல் கூறியது: கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன்.
என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தியோலுக்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உன் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி செய்கை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லோரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நாக்கட்ட வீழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாய் இருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இக்குழந்தையின் பெயர் யோவான். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவருக்கும் இருகரம் விரைத்து அழைப்பு கொடுக்கிறது. திருச்சபையின் முறைப்படி பார்க்கின்ற பொழுது புனிதர்கள் என்று சொன்னாலே அவர்களுக்கு விழா எடுப்பது, கோலாகலமாக அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் வாழ்ந்து சென்ற விட்டு சென்ற அந்த பாத சுவடுகளை நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்று அன்னையாம் திருச்சபை நமக்கு அறிவுறுத்தினாலும், இந்த புனிதர்களுடைய விழா என்பது அவர்கள் இறந்த நாளை விண்ணக பிறப்பின் விழாவாக நமக்கு மகிழ்ச்சியோடு கொண்டாட அழைப்பு கொடுக்கிறது. அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது அன்னையாம் திருச்சபையிலே 3 பிறப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். யாருக்கெல்லாம் என்று பார்க்கின்ற பொழுது, ஒன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழா.
இரண்டாவது அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழா. மூன்றாவது பார்க்கின்ற பொழுது இன்று நீங்களும் நானும் விழா மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழா. இந்த மூன்று நபர்களை தவிர அன்னையாம் திருச்சபையிலே வேறு எவருடைய பிறப்பின் பெருவிழாவை கொண்டாடுவதில்லை என்பதை நாம் நன்றாக காண முடியும். ஆக இப்படி பிறப்பு விழா என்று சொல்லப்படுகின்ற பொழுது திருமுழுக்கு யோவானுக்கு இந்த பிறப்பு விழாவை எடுத்து கொண்டாடுகின்ற பொழுது இவர் தனிச்சிறப்பை பெற்றிருக்கிறார் என்பதிலே நமக்கு வெள்ளிடை மலை போல செய்தி கொடுக்கப்படுகிறது. அப்படி என்ன திருமுழுக்கு யோவான் தனிச்சிறப்பு பெற்றிருக்கின்றார்? முதலில் பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் தாழ்ச்சி உள்ளவராக காணப்படுகிறார். எப்பொழுதுமே தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இறைவனை தவிர வேறு எவரையும் சுமந்ததில்லை. தான் உச்சரிக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் இறைவனை பற்றியதாகத்தான் இருக்கும். தான் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் இறைவனை பற்றியதாகத்தான் இருக்கும். எனவே நான் ஆண்டவருடைய அன்பின் மகன் என்பதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இறைவன் இந்த மண்ணுலகிற்கு என்னை அனுப்பி வைத்திருப்பதனுடைய திட்டம் என்ன என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். எனவே இறைவனுடைய விருப்பத்திற்கேற்றார் போல இந்த மண்ணுலகில் நான் பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே அதிகப்படியாக வளர்ந்து கொண்டே இருந்தது. எனவே இவை அனைத்தையும் அவர் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவர் தாழ்ச்சியின் கோலம் போட வேண்டும். தன்னையே முழுவதுமாக தாழ்த்தி கொண்டு ஆண்டவருடைய கரத்தில் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். எனவேதான் திருமுழுக்கு யோவான் அழகாக சொல்லுகிறான். யோர்தான் ஆற்றங்கரையிலே திருமுழுக்கு கொடுக்கிற பொழுது, என்னை விட வலியவர் ஒருவர் வருவார், வலிமை மிக்கவர் ஒருவர் வருவார். நான் உங்களுக்கு நீரினால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், அவர் உங்களுக்கு ஆவியினால் திருமுழுக்கு கொடுப்பார். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கவும் எடுக்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று அழகாக சொல்லுகிறார். எந்த அளவிற்கு தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடிய நிலைமையை அவர் வெளிப்படுத்துகிறார் என்பதை காண முடிகிறது. அதோடு சேர்த்து ஆண்டவருடைய பாதையை செம்மைப்படுத்த வந்தவன் நான். பாலி நிலத்தில் ஒரு கூக்குரல் ஒலிக்கிறது என்று யோவான் சொல்லுவது போல, இதோ நான் ஆண்டவருடைய பாதையை செம்மைப்படுத்த வந்தவன், அவருடைய முன்னோடியாக இருக்கிறேன் என்று தன்னை தாழ்த்தி கொண்டார். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தாழ்ச்சி எவருடைய வாழ்க்கையில் முழுவதுமாக ஆட்கொள்கிறதோ அவர்கள் இறை திட்டத்தை அழகாக நிறைவேற்றுவார்கள். இந்த தாழ்ச்சியுள்ள குணம் எப்பொழுது இவரை ஆட்கொண்டது என்று பார்க்கின்ற பொழுது, அன்னை மரியாளும் எலிசபெத்தும் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தியார் அழகாக படம்பிடித்து காட்டுவார். கபிரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு கொடுத்த செய்தி கேட்டவுடனே தான் இயேசுவை சுமக்கிறேன் என்ற மகிழ்ச்சியை விட எலிசபெத்தம்மாள் கருவுற்றிருக்கிறாள், இன்னும் ஒரு சிறு காலத்திலே அவள் குழந்தை பெற்றெடுப்பாள், எனவே அவளோடு இருந்து நான் பணியாற்ற வேண்டும் என்று அன்னை மரியாள் எலிசபெத்தை தேடி வருவதும், இப்படி தேடி வருகின்ற பொழுது லூக்கா நற்செய்தி அழகாக நமக்கு பதிவு செய்து காட்டுவான். ஏற்கனவே எலிசபெத்தம்மாள் ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டாள். ஆக எலிசபெத்தம்மாள் ஆவியினால் ஆட்கொள்ளப்படுகின்ற நிகழ்வும் அன்னை மரியாள் ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட நிகழ்வும் இருவரும் ஒன்றாக சந்திக்கின்ற பொழுது இருவருடைய கருவறையில் இருக்கின்ற குழந்தைகள் ஒருவரை ஒருவர் இனம் காணுகிறார்கள். அழகாக சொல்லுகிறாள் எலிசபெத்தம்மாள், உன் வாழ்த்தொழி கேட்டவுடனே என்னுடைய வயிற்றிலிருந்த குழந்தை வேறு வகையாள் துள்ளிற்று. இது அன்னை மரியாள் கொடுத்த வாழ்த்தொலி ஒரு பக்கம் இருந்தாலும், திருமுழுக்கு யோவான் அன்னை மரியாளுடைய கருவறையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை உணர்ந்து பெருமகிழ்ச்சியோடு சொல்லி கொண்டிருக்கிறார். இது எதை குறிக்கிறது என்றால், இந்த 3 நபர்களுமே ஆவியினால் அபிஷேகம் செய்யப்படுகிறார்கள், ஆட்கொள்ளப்படுகிறார்கள். அந்த ஆளுமை தான் திருமுழுக்கு யோவானை தன்னை முழுவதுமாக தாழ்ச்சியின் அடிமை கோலம் பூண்ட செய்தது என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த சான்றாக காணப்படுகிறது. எனவே பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் நம்முடைய திருமுழுக்கின் பொழுது அந்த ஆவியினுடைய வல்லமை பெற்றிருக்கின்றோம். ஆவியானவர் உங்களையும் என்னையும் ஆட்கொண்டிருக்கிறார். ஆனால் பல நேரங்களிலே அந்த ஆளுமையை நாம் புரிந்து கொள்ளாமல், அவருடைய ஆட்கொள்ளுதலை நாம் புரிந்து கொள்ள முடியாமல் எப்பொழுதுமே உலக காரியங்களில் நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம்.
இதோ திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவில் ஆண்டவருடைய சன்னிதானத்தை தேடி வந்திருக்கின்ற நீங்களும் நானும் திருமுழுக்கு யோவானை போல தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக இந்த மண்ணகத்திலே நம்முடைய பயணத்தை தொடருவோம். அப்பொழுது இயேசுவை நம் உள்ளத்திலும் நம்முடைய வார்த்தைகளிலும் மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய சிறந்த கருவிகளாக, சிறந்த மகளாக வாழுவோம் என் நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியில் வென்றாடுவோம். இறைவன் உங்களை இவனையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவேனாக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, புனித திருமுழுக்கு யோவான் உலக மீட்பர் வருவார் என்று முன்னறிவித்து வந்த பின் அவரை சுட்டி காட்டி உள்ளார். அவருடைய பொறுப்பை தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்துக்கு கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்க முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரை மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்து மாற்றலை தரும் திருமுழுக்கு ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழு காட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்காக மிக சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையிறாத மது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவனே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். பவனமே இரவிருந்தை இருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்த்து வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயனார் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையராகிடவிடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே உகந்த திருமகளில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பா, இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம்:
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடுனருளும் வென்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலில் என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். உன் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் கடவுளின் இரக்க பெருக்கத்தால் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வந்தது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக செம்மறியின் விருந்தை உட்கொண்டு ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்தது. வருவார் என அவர் முன்னறித்த கிறிஸ்துவை தமது புது பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு